வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமி. ஆன்லைன் மூலமாக மணி மேக்கிங் பண்ணணும். இந்த மணி மேக்கிங் வந்து ஸ்டெப்பில் உங்களுக்கு எவ்ரி மந்த் அமையணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஆன்லைன் ஜாப் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே ஆன்லைன் மணி மேக் பண்ணக்கூடிய கைடன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். எல்லாமே ஃப்ரீ சைட்ஸ், டெடிகேஷன். நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே நாங்கள் மியூசிக்கெல்லாம் காட்ட மாட்டோம். அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுற ஆப்ஷன், ஆட்கள் சேர்க்குற ஆப்ஷன், அதே மாதிரி பை செல் பண்ணுற ஆப்ஷன், ரோப்ஷிப் பண்ணுற ஆப்ஷன் அப்படி எதுவுமே இல்லை. இங்கே நீங்கள் இருந்து ஒர்க் பண்ணினா அந்த ஒர்க் ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது வந்து எந்த ஒரு ரிஸ்க்லேயுமே இது இன்வால்வ் ஆகாது. ட்ரேடிங் பண்ணுறோம்லாம் சொல்லுவாங்க, அப்படி இல்லாமல் நீங்கள் இங்கே ஒர்க் இருக்கும். அந்த ஒர்க்குன்னு அவங்க ஒரு கைட்லைன்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த கைட்லைன்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒர்க் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால் கைட்லைன்ஸ் வந்து எப்போதுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கைட்லைன்ஸாக தான் இருக்குது. ஓகே, அந்த ஒர்க்கை நீங்கள் அக்குரேட்டாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லான கைட்லைன்ஸாக இருக்கும். எப்படியான ஒர்க் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டுக்கு யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால் நாங்கள் ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம். இது மாதிரி பாடநெறியில் எவ்வாறான வேலைகள் காணப்படும் 25 வீடியோஸ் இருக்குது. நீங்கள் இந்த 25 வீடியோஸ்லேயும் 25 டைப் ஆஃப் ஜாப்ஸ் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து இது பண்ணி கொள்ளலாம், ட்ரை பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி ஆன்லைன் மணி மேக்கிங்கில் என்னென்ன வேகள், சில பொதுவான வேஸ்கள் இருக்கும். அது சம்மந்தமான பிளேலிஸ்ட்டும் இருக்குது. அதிலே நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி யூஸ்ஃபுல்லான உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதில் வந்து நீங்கள் மணி மேக்கிங் வந்து நாங்கள் 4 இயர்ஸாக இந்த கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணப்படுறது எல்லாமே வந்து நாங்கள் பர்சனலாக ஒர்க் பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லெவலத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா விளங்கும், எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 40 மில்லியன் ஸ்ரீலங்கன் ருபீஸுக்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இதுவரையும் 40 மில்லியன் ப்ளஸ் 1000. அதே மாதிரி 4 இயர்ஸை நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கிறோம். ஏர்னிங்ஸ் எதை ஒர்க்கிங் ஸ்கில்லை பொறுத்து இருக்குதா. இவங்க எந்த ஒரு குவாலிஃபிகேஷனுக்கு இருக்காமல் நீங்கள் ஸ்கூலில் 13 இயர்ஸ் படிச்சுட்டு அதுக்கு பிறகு காலேஜ் யூனிவர்சிட்டி படிச்சுட்டு அதுக்கு பிறகு ஒர்க் போயிட்டு ஒர்க் போனதுமே உங்களுக்கு வந்து ஒர்க்கிட பெர்மனன்ட்டில் உங்களுக்கு ட்ரைனிங் தான் தருவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டைமை சரியாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது லைஃப் லாங் உதவி செய்யும். ஸோ இவ்வளோ காலம் நீங்கள் படிக்கிறீங்க ஸ்கூல் யூனிவர்சிட்டிஸில் வந்து நீங்கள் பண்ண போகிற ஒர்க்கை அக்குரேட்டாக செய்கிறதுக்கு யாருமே பிள்ளையாக பண்ணுற ஒர்க்குக்கு உங்களுக்கு ஏர்னிங்ஸ் தர மாட்டாங்க. ஓகே, ஸோ நாங்கள் 18+ ஆக்கிறதா இருக்குது. சில மெச்சூர்டான விஷயங்களை விளங்கி கொண்டு கிளாஸ் ஜாயின் பண்ணணும். யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க் ஃப்ரம் யுவர் ஃபர்ஸ்ட் கிளாஸாக மந்த்லி எங்களுடைய கிளாஸ் ஃபீஸுக்கு சில ஆஃபர்ஸ் போடுவோம். அதில் இது பண்ணிக்கொள்ளலாம். 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏர்னிங்கை ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க, ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து உங்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு தனியான ஒரு இதொன்று வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணாங்க. நீங்களும் அதை அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணி ஒர்க் பண்ணிக்கொள்ளலாம். இதில் யாருமே உங்களுக்கு பாஸ் இல்லை, யாருமே உங்களை இது பண்ண மாட்டாங்க. நீங்கள் 24 ஹவர்ஸ் இருந்து ஒர்க் பண்ணணும்னா ஒர்க் பண்ணலாம். சில சைட்ஸுகள் இருக்குது 24 ஹவர்ஸ் 7 டேஸ் இருந்து ஒர்க் பண்ணுறதுனால நீங்கள் ஒர்க் பண்ணி கொள்ளலாம். அப்படி நீங்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க, நான் உங்களுக்கு கமெண்ட்லேயும் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கண்டெக்ட் லிங்க் கொடுக்குறேன். அதை கண்டெக்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போவோம். வீடியோவில் வந்து நாங்கள் ஒரு ரைட்டிங் பேக்ரவுண்ட் கொஞ்சம் நைஸாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், நாங்கள் இங்கே பார்க்க போகிற ஜாப்ஸ் வந்து ஆன்லைனில் ஆர்டிக்கல் ரைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ கூகுளில் வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு போட்டிங்கன்னு சொன்னால் எங்களுக்கு சோஷியல் மீடியா லிங்க் எல்லாம் வரும். அதில் டச்சாக இருந்து கொள்ளுங்கள். இதில் வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸில் ஏர்னிங் ப்ரூஃப்கள் ஷேர் பண்ணோம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. ஓகே, ரைட். ஸோ ஆர்டிக்கல் ரைட்டிங்கோடு சொன்னால் இந்த இங்கிலீஷ், அதாவது அந்த உங்களோட பிள்ளைகளுக்கு உங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு கட்டாயமாக இந்த இங்கிலீஷ் படிக்கிறத வந்து தூண்டுங்க. ஏன்னா இந்த இங்கிலீஷ் வந்து பெரிய ஒரு யூஸ்ஃபுல். இப்போ எனக்கு நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இதில் வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த லாங்குவேஜை பேஸ் பண்ணி எனக்கு என்ன நடக்குது, நிறைய
ஸோ இங்கே பாருங்கள், இதில் நீங்கள் ஆங்கிலம் இங்கிலீஷ் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ளூவெண்ட்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் டெவலப் ஆகலாம் ஆன்லைன் மணி மேக்கிங்கில் பொதுவாகவே. ஓகே, ரைட். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப்ஸ் வந்து ஆர்டிக்கல் ரைட் பண்ணுறது. ஆர்டிக்கல் ரைட்னா நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஆர்டிக்கலும் இது பண்ணலாம், உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்னென்னு ஒரு சொன்னால், நீங்கள் நியூ டெப்பில் வந்து நீங்கள் கூகுளில் ஏர்ன் மணி ரைட்டிங் ஆர்டிக்கல், அதாவது ஒரு ஆர்டிக்கல், அது கற்பனையில் வர விஷயங்கள் அல்லது ரியலான விஷயங்கள் இப்படியான நீங்கள் இங்கே பாருங்கள், லிஸ்ட் வேர்ஸ் ஆர்டிக்கல் மணி மேக் பண்ணுறதுக்கு, கொப்பி ஹேக்கர்ஸ், iWriters, writing.com, writing.comலாம் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து நல்ல ஒரு வெப்சைட் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஓகே, இன்றைக்கு writing.com, அதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து எழுதுறது, ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் இங்கே எழுதினீங்கன்னு ஒரு சொன்னால் உங்களுக்கு மணி. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு ஒரு சொன்னால், அதை க்ரியேட்டிவிட்டியாக அல்லது நீங்கள் நல்ல ஒரு இதாக நீங்கள் இது பண்ணுவீங்கன்னு ஒரு சொன்னால் நீங்கள் நல்லாவே இதில் ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஓகே. அதே மாதிரி லாங் ரீட்ஸும் நல்ல சைட் ஒன்று. அதே போல் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஈட்டிங் வெல்ங்கிற வெப்சைட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் எப்படி நம்ம ஆர்டிக்கல் எழுதி மணி மேக் பண்ண போகிறோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப்சைட்டாக ஓகே இந்த இருக்குது. இதுதான் அந்த வெப்சைட். இது வந்து என்னென்னா ஃபுட் ரிலேட்டடாக, ஹெல்த் ரிலேட்டடான ஒரு சைட். ஓகே, இதில் வந்து எழுதப்படுற இந்த ஆர்டிக்கல் எல்லாமே எப்படி இருக்கும்னு சொன்னால், நீங்கள் பாருங்கள், ஹெல்த்தி ரெசிபி, டின்னர் லஞ்சுக்கு என்ன யூஸ் பண்ணுறது, ஸ்பெஷல் டயட்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மீல் பிளான், டயபெட்டிஸ், ஸ்பெஷல் டயட், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இப்படியான ஒரு லைஃப் ஸ்டைல் பாருங்கள். இந்த ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ணப்படுற இதுகளை பாருங்கள். ஓகே, ரைட். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆர்டிக்கல், நிறைய மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளும் வேறு வேறு பர்சனாக இருப்பார். ஓகே, இவர் வந்து நிறைய ஆர்டிக்கல் இங்கே இதையே மெயின் ஏர்னிங்காக வச்சுட்டு இருக்கிறாங்களும் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டிக்கல் எழுதினாலே போதும். இப்போ இவங்க ஒரு வேர்டுக்கு $1. இப்போ இவங்க பே பண்ணுறது வந்து நீங்கள் இதில் ஒரு வேர்டுக்கு $1 பே பண்ணுவாங்க. உங்களோட ரைட்டிங் ஸ்கில் வந்து ஹை அக்குரேட்டாக இருக்கும்போது சொன்னால் ஒரு வேர்டுக்கு $1. நீங்கள் ஒரு 500 வேர்டு எழுதினீங்கன்னா போதும். நல்ல ஒரு மாதத்துக்கு ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் எழுதி கொடுத்தாலே போதும். ஓகேயா? ஸோ அப்படி ஒரு ரிசல்ட்ஸ் தரக்கூடிய இது மட்டும் இல்லை, நிறைய இருக்குது. நான் இப்போ சர்ச் பண்ணும்போது காட்டினே நிறையவே இருக்குது. நீங்கள் அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி கொள்ளலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஓகே, ரைட். ஸோ இதுக்கு ஆர்டிக்கல் எப்படி சப்மிட் பண்ணுற அப்படின்னா, நான் வரேன் சில விஷயங்கள் உங்களோட மைண்டில் சில விஷயங்களோடும் நான் அதுக்குரிய ஆன்சரை சொல்கிறேன். அதாவது செல்ஃப் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆர்டிக்கல் இங்கிலீஷில் ஃப்ளூவெண்டாக, இங்கிலீஷில் நல்ல ஒரு நாலேஜ் இருக்கிறார்கள், அதாவது கிரியேட்டிவிட்டி நாலேஜ் இருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த ஸ்பெசிஃபிக்கான இப்போ நீங்கள் ஈட்டிங் வெல்லுங்கிற வெப்சைட்டுக்கு எழுதணும்னா நீங்கள் இது ரிலேட்டடான ஒரு நாலேஜ் ஒன்று தேவையில்லைவா, அதுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு எடுத்து நீங்கள் வாசிக்கிற பழக்கங்கள், அதே மாதிரி நீங்கள் தேடல் உள்ள ஆக்கள், அப்படி ஆக்கள்னு சொன்னால் நீங்கள் இது ரிலேட்டடாக நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு அது சம்மந்தமாக நீங்கள் உங்களோட வேர்டில் நீங்கள் எழுதி கொள்ளலாம். தமிழில் எழுதிட்டு நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எடுக்கலாம். நிறைய ஆப்ஷன் இருக்குது இதில். மணி மேக் ஆர்டிக்கலை நான் ஃப்யூச்சரில் போடுவோம். மணி மேக் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஓகே, அதை நீங்கள் உங்களுக்கு பொறுத்த மாதிரி அதில் பெஸ்ட் ஆப்ஷன் என்ன, நீங்கள் எழுதி கொடுக்குறதா பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் எழுதி இதில் சப்மிட் பண்ணுறது, அவ்வளோதான். ஓகே, இதில் எப்படி சப்மிட் பண்ணுறதுன்னு நான் முதல்ல சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கிரியேட்டிவ் ரைட்டிங் நியூஸ்ன்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. நான் இந்த லிங்கை உங்களுக்கு பண்ணிய போடுறேன். இவங்க என்னென்ன தேவை, இதை எப்படி சப்மிட் பண்ணணும்னு சொல்லுவாங்க, பார்த்துக்கொள்ளுங்க. Eating will be one prestigious food magazine that pay food writers handsomely. They are currently open to pitches from food lovers. This article is designed to help to get commissioned by the editors of this prestigious
food make, so it covers everything. Okay, eating well, writer submission guideline in a job and career opportunity, correct submission email address and everything you need to know about writing and eating well magazine. Okay, who is eligible to write? Anyone from anywhere in the world with good experience food writing. Okay, how to submit? Right, national food magazine, seriously healthy. Okay, right, pictures reflect understand their vision and value. Okay, இது கட்டாயம் இருக்கணும். அடுத்தது டீம், அதாவது அந்த டீமுக்கு இது பண்ணுற மாதிரி இருக்கு. நீங்கள் சிசி போட்டு இமெயில் அனுப்பக்குள்ள பணி இமெயில் இருக்குது, அந்த இமெயில் அனுப்பக்குள்ள சிசி போட்டு எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க. அது மாதிரி பிஃபோர் யூ சென்ட் இமெயில் ஃபெமிலியரைஸ் யுவர் வித் ஆன்லைன் அண்ட் பிரிண்ட் வெர்ஷன் PDF the Eating Well magazine and its department. Send ideas in specific section. Your article must be no more than 350 words உக்குள்ள இருக்கணும். 350 words இது பண்ணக்கூடாது. ஓகே, அதே மாதிரி எக்ஸ்பிளைன் ஐடியா, நீங்கள் தேவையானது நீங்கள் வந்து அனுப்ப வேண்டியது இவங்களுக்கு தான். இவங்களுக்கு நீங்கள் அனுப்பிவிட்டீங்கன்னு சொன்னால் சரி. அதே மாதிரி அவங்களுக்கு ஐடியா இது பண்ணுறோன்னா இந்த ஃபோம் லிங்க் இதில் போயிட்டு நீங்கள் அவங்களோட ஃபோம் லிங்கில் இது பண்ணி பார்க்கலாமா. அல்லது நீங்கள் ஃபுல் டைமாக இவங்களுக்கு ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் ரைட்டிங்கில் உங்களுக்கு இதுன்னா இதுக்கு நீங்கள் ஒரு இமெயில் ஒன்று அனுப்புங்க, உங்களோட ரெசியூமு. அவங்க அதை பார்த்துட்டு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், எடிட்டர்ஸ், ரெசிபி டெவலப்பர்ஸ், டிசைனர்ஸ், கண்டென்ட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டர்ஸ் இவங்கெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் அதை அவங்கள கண்டெக்ட் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ இதில் வந்து அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக ஏர்ன் பண்ணுவாங்க. இவங்க பே பண்ணுறது என்னென்னா, இதில் பாருங்கள், இந்த சிலாக்கள் இந்த இது போட்டிருக்கிறாங்க, அவங்களோட ரைட்டிங் ஸ்கில் ஈட்டிங் வெளில எப்படின்னு ஒரு போடுறாங்க. ஸோ அவங்களோட பே வந்து ஒரு வேர்டுக்கு பெர் வேர்ட் ஆர்டிக்கல், ஒரு வேர்டுக்கு $1. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு மாதத்தில் ஒரு 2 எழுதினாலே போதும். 350 சொன்னால் $700 உங்களுக்கு வந்து. ஓகே, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேயிங் வெப்சைட். ஓகே, இந்த அவங்க சொல்கிறாங்க the publisher may pay contribute $1 per word, so that you are waiting for send your ideas. They might commission to write one of more food articles. When you got one food in the door, you won't need to wait 4 weeks to get an email response to your page. Okay, ரைட். அப்போ இதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், நல்ல ஆர்டிக்கல் அனுப்பலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்பேட்டேட் சில மெகாசின்ஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், இது பண்ணி அனுப்பலாம். நான் இந்த லிங்க் இதில் போடுறேன். ரைட், இப்போ இதில் வந்து எப்படி ஆர்டிக்கல் இந்த 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 இவ்வளவு எக்குரேட்டாக ஆர்டிக்கல் எழுதுகிற எப்படி அப்படின்னு சொன்னால், இதுதான் நீங்கள் ஆன்லைன் மணி மேக்கிங். ஆன்லைன் ஸ்மார்ட் லெவல் ஆன்லைன் மணி மேக்கிங்கிறது இது. அதாவது நீங்கள் எழுத தேவையில்ல, நல்லா எழுத தெரிஞ்சாக்கள் இருப்பாங்க ஆன்லைனில். இப்போ எனக்கு எழுத இயலான்னு சொன்னால் நல்லா எழுத வேண்டிய ஆக்கள் ஆன்லைனில் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் ஹையர் பண்ணி எழுத சொல்லலாம். அவங்களுக்கு இது தெரியாது, நீங்கள் என்ன செய்யலாம்னா அவங்களுக்கு பே பண்ணிட்டு இது பண்ணலாம். ஸோ என்னோட கிளாஸில் வந்து வெரி சீப் ப்ரைஸில் ஆர்டிக்கல் எழுதக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா நல்ல ஹை லெவல்னு சொன்னால் அப்வொர்க்கில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, அதே மாதிரி பீப்புள் per hour இருக்குது. இதை மாதிரி நிறைய ஃப்ரீலான்சிங் வெப்சைட் இருக்குது. ஓகே, இதில் நீங்கள் பாருங்கள், ரைட்டிங் அண்ட் ட்ரான்ஸ்லேஷனில் பார்ப்போம். நம்ம ஒரு இது ஒன்று பார்ப்போமே. இதெல்லாம் ஃபுல் எக்குரேட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஆக்கள் இந்த கண்டென்ட் ரைட்டர்ஸ். 4.8 ரேட்டிங் உள்ள ஆக்கள் இவங்கெல்லாம். ஓகே, மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இதெல்லாம் நீங்கள் இது பண்ணு 5 out of 5. இவங்க வந்து 290 ஜாப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கிறாரு. இவர் 231 5 out of 5, எல்லாம் 5 out of 5. இவர் வந்து 4.9 31 ஜாப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. அப்போ இவரோட ப்ரொஃபைலுக்குள்ளே போயிட்டு பாருங்கள். ஒரு ஹவருக்கு வந்து $20, ஒரு ஹவருக்கு $20 பே பண்ண சொல்கிறோம். ஒரு ஹவருக்கு ஒரு எத்தனை வேர்ட் இவங்களே சொல்லுவாங்க என்னென்னா, நாங்கள் இத்தனை வேர்ட் ரைட் பண்ணி தரோம், இவ்வளோ அமௌண்ட் தாங்கன்னு. பட் இவங்க என்ன சொல்கிறாங்க, $1
ஒரு வேர்டுக்கு $1. அப்போ இவங்க வந்து ஒரு மணித்தியாலம் இருந்து எத்தனை $20 எத்தனை வேர்டு எழுதுவாங்க நீங்கள் கேளுங்க. 500 வேர்டு எழுதி தரீங்கன்னா 350 வேர்டு எனக்கு தேவை. இந்த வரைக்கும் அவங்களோட கைட்லைன்ஸ் நீங்கள் எப்படி இந்த ஆர்டிக்கல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் பாருங்கள். ரிஃப்ளெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தி விஷன் அண்ட் வேல்யூ பிக்சர்ஸ். நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு வந்து என்ன சம்மந்தமாக தேவை, ஹெல்ப்ஃபுல்லியான ஒரு இது தேவை. இந்த ஈட்டிங் வெல்லாம் அவங்கள்ட்ட சொல்ல தேவை. எனக்கு வந்து ஃபுட் ரிலேட்டடான ஒரு ஆர்டிக்கல் தேவை 350 வேர்டு. எவ்வளவு நீங்கள் இது பண்ணுவீங்க? ஓகே, பீப்புள் per ஹவரில் பாருங்கள். இதில் ரைட்டிங் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் இப்படி உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய இதான வெப்சைட்டுகள் இருக்குது. சில வெப்சைட்டுகள் நாம் சொல்லலை, அதெல்லாம் வந்து இது சம்மந்தமானதுக்காக நான் சொல்லலை. மற்றபடி நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், உங்களுக்கு யூஸான உங்களுக்கு தேவையான எல்லா சைட்டும் இங்கே இருக்குது. $330. இவங்க சொல்கிறாங்க நான் $25 எடுத்துறேன். ரைட் என்கேஜின் 500 வேர்ட் பிளாக் போஸ்ட் வெப் கண்டென்ட் ஆர்டிக்கல். 2599 சேல் நடந்திருக்கு பாருங்கள். 5 ஸ்டார். ஓகே, 5 ஸ்டாரில் எழுதிக்காது. எவ்வளோ? 500 வேர்டுக்கு $25. பெரிய ஒரு விஷயமே இல்லை. நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க. நீங்கள் இவங்க 10,000 $45 400 SEO வேர்டு ஆர்டிக்கல். இவங்க வந்து 140 1100. நீங்கள் வந்து யாரோ ஒரு ஆளை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா சார், இப்போ நீங்கள் $45 கொடுத்து இவர்கிட்ட எழுதி எடுத்துகிட்டு இப்போ 10 வருஷத்துக்கு மேலே இருக்கிறாரு. அப்போ $45 எழுதி எடுத்து கொடுத்துட்டு இதில் எக்ஸப்ட் பண்ணால் ஒரு ஆர்டிக்கல் எக்ஸப்ட் பண்ணாலே போதும். அப்போ நீங்கள் நம்மளோட கிளாஸில் ஏர்ன் பண்ணுற மணியில் மந்த்லி $100 ஏர்ன் பண்ணிங்கன்னா $45 $25 அல்லது $100 இதில் ஸ்பெண்ட் பண்ணுங்களேன். ஒரு பார்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரை ஒன்று இதான் இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் தான் உங்களுக்கு தேவை. இப்படியான தேவை எமக்கு தெரியாது அந்த விஷயம். பட் அதை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இருக்கணும். ஒரு 1 டேயில் டெலிவர் பண்ணுவார், ஒரு 5 டேயில் டெலிவர் பண்ணுவார். எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஆனால் அவருக்கு கைட்லைன்ஸ் கொடுக்கணும். என்னன்னு சொன்னால் ஈட்டிங் வெல்லாம் சொல்ல தேவையில்லை. நீங்கள் இதெல்லாம் பேஸ் பண்ணி எழுதணும். ஓகே, இது நான் ஒரு மெகாசினுக்கு தேவையானது. இதுக்கு நீங்கள் சரியான ஒரு விஷன் அண்ட் வேல்யூ இருக்கணும். இதில் வந்து பிரிண்ட் வேர்ஷன் அப்படி இருக்கணும். இதில் ஸ்பெசிஃபிக் செக்ஷன் இருக்கணும். இதில் 350 வேர்ட் இருக்கணும். அது மாதிரி எக்ஸ்பிளைன் வை த டாபிக் யூ ஆர் பிச்சிங் சுட் கவர்ட் ஸ்பெசிஃபிக் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே இவருக்கு சொன்னீங்கன்னு சொன்னால் சரி, அவர் அதுக்கேற்ற மாதிரி எழுதி தருவார். ஓகே, இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏர்னிங் வே. இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் இப்போ ஈட்டிங் வெல்லுன்னு சொல்லிட்டு நான் இப்படி இல்லாமல் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய வெப்சைட்ஸுகள் வரும் நீங்கள் ஆர்டிக்கல் சப்மிட் பண்ணுறதுக்கு. ஓகே, அந்த வெப்சைட்டுகளை நீங்கள் சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அது இல்லாமல் ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு வேறு சில வழிகளும் இருக்குது. அதாவது இந்த பொட்டுகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ChatGPT வேர்ஷன் வேற ஒரு வேர்ஷன் ஒன்று ஹை வேர்ஷன் GPT-7 அதெல்லாம் யூஸ் பண்ணி எழுதலாம். அப்படியும் பண்ணலாம். அது உங்களோட தனிப்பட்ட லேர்னிங் ஸ்கில்ல பேஸ் பண்ணி இருக்குது. இப்போ நான் இதில் ஒரு வழி ஒன்று சொல்கிறேன், இப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் இப்படி நீங்கள் டெவலப் ஆகிட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இதுக்கு முதலும் ஆர்டிக்கல் ரைட் சம்மந்தமான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள். அதுலேயும் நான் நிறைய இது சப்மிட் பண்ணுறதுக்கு வெப்சைட் சொல்லிட்டு அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். ஓகே ஓகே, தேங்க்யூ. இப்படி ஆன்லைன் மணி மேக்கிங் வந்து இப்படி எல்லாம் இருக்குதா? இப்போ நீங்கள் வந்து இப்போ எந்த ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னு தெரியல. அது நீங்கள் ஒரு சின்ன புள்ளி தான் ஆன்லைன் மணி மேக்கிங். ஜென்யூனாக மணி மேக் பண்ணீங்கன்னு சொன்னால் ஒரு எஃபர்ட் ஒன்று போட்டிங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்முக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருக்குது. ஓகே, அடுத்த இன்னொரு விஷயம் நான் ஒன்று சொல்கிறேன் சார். நீங்கள் என்ன எடுத்ததுமே பே பண்ணிவிட்டு இது பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு ஐடியா தான். பட் நீங்கள் ஆர்டிக்கல் சும்மாவே ஃப்ரீயாக எழுதி எடுக்கலாம். சில பொட்டுகளில் எழுதி எடுக்கலாம். அதை நீங்கள் கவர் பண்ணலாம். ஸோ நீங்கள் மணி மேக் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்னா தாராளமாக நீங்கள் எழுதலாம். தமிழாலேயோ அல்லது இதாலேயோ எழுதி நீங்கள் இது பண்ணலாம். ஸ்மார்ட் பர்சன் வந்து அப்படி செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு டைம் இல்லை. இப்போ நீங்கள் எழுதி எடுக்கிறதுக்கு டைம் வந்தனால ப்ளஸ் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால்
ஜஸ்ட் மினிட் மட்டும்தான் பண்ணுவாங்க. அதாவது சூப்பர்வைசர் வந்து அவரோட ஒர்க் வந்து குறையத்தான் இருக்கும், ஆனால் ஒர்க்கர்ஸ்ட ஒர்க் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அவர் கெப் போட்டுட்டு ஒரு நிழலுக்கு இருந்து தான் அவர் மேனேஜ்மெண்ட் நடக்கும். பட் இங்கே வந்து ஒர்க்கர்ஸ் வந்து அப்படி இல்லை, வெயிலில் ரொம்பவே கஷ்டப்பட்டு உடல் ரீதியாக நிறைய உழைப்பு போடுவாங்க. அப்போ பேமெண்ட் வந்து இவருக்கு குறை இருக்கும், அவங்களுக்கு கூட இருக்கும். விளங்குதா? அப்போ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த இது ப்ரெஷர் வந்து கூட இருக்குது. அதை மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு எப்போதுமே அது என்ன காரணம்னா, மேனேஜ் பண்ணுறவங்களோட ஸ்டடீஸ். அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்க எப்படி உடல் ரீதியாக அவ்வளோ உழைப்பு போட்டு வேறு பண்ணுறாங்களோ அதை அவர் என்ன செய்திருப்பாருன்னா படிக்கும்போது இன்வால்வ் பண்ணியிருப்பார். அதான் அவர் அந்த பிளேஸில் இருக்கார். அந்த ரியாலிட்டியை விளங்கி கொள்ளணும். ரைட், ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் இதை யூஸ்ஃபுல்லான உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி கிளாஸ் ஜாயின் பண்ணுற ஐடியா இருக்கிறார்கள். நான் வந்து இதில் கண்டெக்ட் டீட்டெயிலாம் போடுறேன், அதில் கண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளுங்க. அது மாதிரி சோஷியல் மீடியாஸ்லேயும் டச்சாக இருந்து கொள்ளுங்கள். நாங்கள் ப்ரொமோஷன் அதே மாதிரி கிளாஸ் ஃபீஸ் ஆஃபர்ஸ் ஸ்டூடெண்ட் ஏர்னிங் ப்ரூஃப்ஸ்லாம் ஷேர் பண்ணுவோம், அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மோர் வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஓகே.